வணக்கம். நான் பாக்கியலட்சுமி எல்ஐசி இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த எல்ஐசியுடைய ஜீவன் லேப் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் பாலிசி டேர்ம் எடுக்கிறாங்கன்னா 15 வருஷம் எவ்வளோ பணம் கட்டினா என்ன கிடைக்குன்றதை கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஐசியில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய பிளானில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாப் 10 பாலிசியில் இந்த பாலிசி இருக்குது. ஏன்னா இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் வந்து லோவாக கட்டுவோம். உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பாலிசிக்குள்ளே ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 8 to 59 வரலாம். இந்த பாலிசிக்குள்ளே சம்மர்ஷூடும் பார்த்திங்கன்னா மினிமம் 2 lakhs, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடுங்க. ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளான் மாதிரி கிடையாது. ஏன்னா மற்ற பிளானில் நீங்கள் என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அந்த ஃபுல் டேர்ம் வந்து பணம் கட்டுவீங்க. ஆனால் இந்த பாலிசிக்குள்ளே நீங்கள் என்ன டேர்ம் எடுக்கிறீங்களோ அதை விட குறைவாக தான் பே பண்ண போகிறீங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் பாலிசி எடுக்கிறாருன்னா 15 வருஷம் பணம் கட்டினா போதும். அதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாலிசிதாரோட ஏஜ் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 25 இயர்ஸ் உள்ள ஏஜ் பர்சனை நம்ம பாலிசிதாராக எடுத்துப்போம். இந்த இதுக்கு சம்மர்ஷூடும் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய் எடுக்க போகிறாரு. டேர்மும் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ்னால் 15 வருஷம் பாலிசி கட்டுவார். அப்போ அவர் இயர்லி ப்ரீமியமாக பார்த்திங்கன்னா ஒரு 59,300 இவ்வளோ தான் பே பண்ண போகிறார் இயர்லியாக. இதே ஹாஃப் இயர்னா 29,812 வந்து ஹாஃப் இயர்லேயே பே பண்ணுவார். இதே குவார்ட்டர்னா 15,061 ரூபா கட்டுவாங்க. மந்த்லினா 5,020 ரூபா கட்டுவார். இந்த 4 மோடில் அவர் எந்த மோட் செலக்ட் பண்ணி அவர் பாலிசி கமென்ஸ்மெண்ட் பண்ணுறாரோ பாலிசி நம்பர் ஆகிடும். நம்பர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்றதை நம்ம அடுத்து சின்ன சின்ன எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த பாலிசிதாரோட ஏஜ் 25 இயர்ஸு, சம்மர்ஷூடு 10 lakhs கொடுக்குறோம். டேர்மு வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் டேர்ம்னா 15 வருஷம் பாலிசி கட்ட போகிறாரு. அவரோட 16வது வருஷத்துலேருந்து அவரோட 21வது வருஷம் வரைக்கும் ஹாலிடே பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ அவரோட பாலிசி மெச்சூரிட்டி 21வது வருஷத்தில் அவருக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம்மர்ஷூடு ஒரு 10 லட்சம் கொடுத்துருவாங்க. போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,24,000 கொடுத்துருவாங்க. ஃபைனலாக எஃப்ஏபின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம். அப்போ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 20,24,000. ஆனால் அவர் இந்த பாலிசிக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பார் தெரியுங்களா? 8,67,251 ரூபா தான் அவர் வந்து பே பண்ணியிருப்பார். இதிலே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு உள்ள அமௌண்ட்டை தான் வந்து ரிட்டனாக வாங்குறாரு. அவர் கட்டின அமௌண்ட்டை விட 2.5 மடங்கு உள்ள அமௌண்ட்டை தான் ரிட்டனாக வாங்குறாரு. இந்த பாலிசியில் எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். இப்போ பாலிசி கட்டிக்கிட்டே இருக்கார். ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக நார்மலாக இறந்துட்டார்னா அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவர் கட்டியிருக்க ப்ரீமியத்துக்கு போனஸும் பேசிக் சம்மர்ஷூட் 10 லட்சமாக கொடுத்து பாலிசி செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதே எக்ஸாம்பிள் 3ல் அவர் பாலிசி கட்டிகிட்டே வராரு, அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார்னா டபுள் சம்மர்ஷூட் 10 லட்சம் 20 லட்சம் வந்துடும். அது வரைக்கும் அவர் கட்டியிருக்க ப்ரீமியமும் ப்ளஸ் போனஸும் அவரோட நாமினிக்கு கொடுத்து பாலிசியை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதே எக்ஸாம்பிள் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடெண்ட்டில் கை கால் அதாவது பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டார். அப்படின்னும் போது ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 120ஆல் டிவைட் பண்ணி மாதம் அந்த 10 லட்சத்தை மாதம் 8,333 பிரித்து அந்த பாலிசிதாருக்கு கொடுத்துட்டே வருவாங்க. 120 மாதத்துக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாலிசி முடிவில் அவருக்கு ஒரு சம்மர்ஷூட் அமௌண்ட் 10 லட்சமும் அவர் அது வரைக்கும் கட்டியிருக்க பாலிசிக்கு போனஸு ஃபைனல் அடிஷ்னல் போனஸும் கொடுத்து பாலிசி செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதே வந்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் கட்டியிருக்க அமௌண்ட்டை விட 2.5 மடங்கு உள்ள அமௌண்ட் வந்து அவருக்கு மெச்சூரிட்டி ரிட்டர்னாக கிடைக்கிது. ஆனால் இந்த பாலிசியில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ரைடர் பெனிஃபிட்லாம் இருக்குது. அதாவது பிடபிள்யூபின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்குள்ளான மைனருக்கான பெனிஃபிட்னு சொல்லலாம். இந்த பாலிசியை ஒரு பேரண்ட் வந்து அவங்க குழந்தை பேரில் எடுத்திருக்காங்க, கட்டிகிட்டே வராங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து கட்ட வேண்டிய அந்த ப்ரீமியம் தொகை வந்து அந்த குழந்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைக்கு அந்த மெச்சூரிட்டி டைமில் எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் என்னென்ன அமௌண்ட்டு கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் எல்லாமே அந்த குழந்தை போய் சேர்ந்துருங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பாலிசி எடுத்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பாலிசிதாருக்கு ஏதாவது லோன் தேவைன்னா அவர் பாலிசி லோன் அவைல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பாலிசியில் ரிவைவல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாலிசி எடுத்து கொஞ்ச நாள் கட்டிகிட்டே வராரு, ஒரு சூழ்நிலை கட்ட முடியாமல் போயிடுச்சு. அவர் எந்த டேட்டில் விட்டாரோ அந்த டேட்லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பாலிசி ரிவைவல் பண்ணி இம்போஸ் பண்ணிக்கலாம். பாலிசிக்கான ஃபுல் பெனிஃபிட்டும் கிடச்சிடுங்க.
இந்த பாலிசியில் உங்களுக்கு பெய்ட் அப் வசதி இருக்குது. இப்போ பாலிசி எடுத்து கட்டிக்கிட்டே வர்றாரு, நடுவில் அவரால் கட்ட முடியலைனாலும் அவர் கட்டின ப்ரீமியத்துக்கு போனஸோடு சேர்ந்து வாங்கிக்கலாங்க. இந்த பாலிசியில் சரண்டர் ஆப்ஷனும் இருக்குது. எப்படி இந்த பாலிசி உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷன், இல்லை மேரேஜ், இல்லை உங்களுடைய வெல்த்து, இல்லை உங்கள் ஒய்ஃபுக்காக, உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக தான் இந்த பாலிசி நீங்கள் எடுப்பீங்க. கண்டிப்பாக இந்த பாலிசி க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு பண தேவை ஏற்படும் போது நீங்கள் இந்த பாலிசி சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த சரண்டர் தொகை போக பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த பாலிசியில் கொலாட்ரல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பாலிசி எடுத்திருக்கீங்க, உங்கள் பசங்களோட எஜுகேஷன், இல்லை மேரேஜுக்கு ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த லோனுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட அந்த செக்யூரிட்டி இல்லைன்னா இந்த எல்ஐசி பாண்டை அசைன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறந்துட்டாலோ அந்த லோனுக்கான அமௌண்ட்டு எல்ஐசி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாலிசியில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. பாலிசிதாரர் மெச்சூரிட்டி தொகையை விருப்பப்பட்டார்னா அவர் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி 5 இயர்ஸ், இல்லை 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்க்கு அவர் செட்டில்மெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கிக்கலாம் அவர். அது இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. எல்ஐசியில் கட்டக்கூடிய ப்ரீமியத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 80C பிரகாரம் அவருக்கு 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பில்லை அவரோட ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி அந்த டேக்ஸ் ஃப்ரீ என்ஜாய் பண்ணிக்கலாம் அவர். அது இல்லாமல் இந்த பாலிசியில் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதாவது எல்ஐசியில் வரக்கூடிய மெச்சூரிட்டி தொகைக்கு செக்ஷன் 10 and 10D பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்த வித டிடக்ஷன் இல்லாமல் 100% டிடிஎஸ் எதுவும் பிடிக்காமல் கேரண்டீடாக வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதே வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் பேங்க்கில் ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு டிடக்ஷன் போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னங்க இந்த பாலிசியில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்களா? சீக்கிரம் உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ, உங்கள்